Hi friends, welcome back to Tiruchi Mom channel. So நம்ம சேனல் சார்பாக சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே wish you happy new year. So 2024 வந்து ரொம்ப நல்லா போணும், நம்மளும் நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த நாளை கொண்டு போவோம். ஸோ இன்னைக்கு vlog வந்து நான் எடுத்திருக்கேன், அது இன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு நல்ல நாள் வருது, சித்திரை ஒன்றா இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோப் மேக்கிங். ஸோ சோப்பு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு சோப்பு வேணும்க்கா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, அதோட சோப்பும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சோப்பு மேக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சோப்பு செய்ய தெரியும், ஆனாலும் அதை ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோடு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கிளாஸ் போயிட்டு தெளிவாக கற்றுட்டு அதுக்கப்புறம் சோப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் நிறைய அதை படிச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது, நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய செஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி நிறையா வந்து கற்றுக்கணும். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுக்கணும். நமக்கும் ஃபாரின் சோப்புக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாம் ரிசர்ச் பண்ணி ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான சோப் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த சோப்பு வந்து ஃபஸ்ட்டு எதுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோப்பு வந்து உங்களோட ஸ்கின்னில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் சோப்பு. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை கிளிசரிங் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த சோப்பு வந்து நம்ம வெளியே கமர்ஷியலாக வாங்கக்கூடிய சோப்பில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இதுதான் ஆயில் அப்படின்னு கிடையாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க தேங்காய் எண்ணெய், பாதாம் ஆயில், பட்டர், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஆர்கானிக்காக எடுத்து அதிலேருந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மார்க்கெட்டில் ஆர்கானிக் சோப்பு வந்து நேச்சுரல் சோப்பு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிப்போம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும். 50 ருபீஸ்க்கு ஃபேஸ் பேக் கொடுக்குறோம், 200 ருபீஸ்க்கு ஆயில், 250 ருபீஸ்க்கு ஆயில், ஹெல்த் மிக்ஸ் பார்த்திங்கன்னா 400 1 kg. இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருக்கனால இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்க இந்த சோப்புமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், தரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக செய்கிறோம், இது வந்து ஹெர்பலாக கொடுக்கணும், இதில் வந்து எந்த கெமிக்கல் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்ட ஒரு பொருள். அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக தரேன். கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட் கண்டிப்பாக இடம் முடிக்கும். அவ்வளோ வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இங்கே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன சோப் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன், பாருங்கள். ஸோ சோப்பு எப்படி ரெடி பண்ணுங்கிறத ஷார்ட்ஸில் நான் பண்ணுறேன். அதே மாதிரி இனிமேல் உங்களுக்குமே கற்றுக்கணும், உங்களுக்குமே வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி அஜி நேச்சுரல் 100% ஆர்கானிக் சோப்புக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போதுமே ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படிங்கிறப்போ நம்ம குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க பாதாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் மாட்டுப்பாலில் மட்டும் செஞ்சது. குழந்தைங்களுக்கு இது போடுறது மூலியமாக கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்னை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸாக நல்லா ஒயிட்னிங் பண்ண முடியும். அவங்களுடைய இழந்த ஸ்கின்னு வந்து வளர ஸ்கின் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அந்த கலரை வந்து கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய ப்ரெக்னென்சி டிப்ஸாக இருக்கட்டும், நார்மல் டெலிவரி டிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து நம்மக்கிட்ட நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே குழந்தை வச்சுருக்கவங்க தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு யூஸ் பண்ணுறோமே, பெரிய பேக்கெட் வாங்கி வேஸ்ட் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோங்கிற டவுட் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட்டு சின்ன பேக் போட்டிருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் சாம்பிளுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது எவ்வளோ நான் டைம் கொடுப்பேன்னா, ஒரு வாஷுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மூலியமாக வாங்கக்கூடியவங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குறவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வாங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் மோல்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மோல்டெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் கோடு தரலாம். ஸோ இன்றைக்குள்ள 200 ருபீஸ்க்கு மட்டும் வாங்குகிற உங்கள் எல்லாருக்குமே கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுக்குறேன். யாருமே வந்து 200 ருபீஸ்க்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, இந்த மந்த் வந்து ஒரு செலிப்ரேஷன் மந்த்துங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு செலிப்ரேஷன் மந்த்து. எப்படின்னா வந்து என்னோடய பர்த்டே January 15th, என்னோடய வெட்டிங் டே January 27th, நிச்சயதார்த்தம் January 26th, அப்புறம் வந்து நியூ இயர் வர்றது, அப்புறம் பொங்கல், அந்த மாதிரி செலிப்ரேஷனான மந்த்து. அந்த மந்தில் இந்த மாதிரி எனக்குமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதுனால உங்களுக்காக January 27th என்னோட வெட்டிங் டே வரைக்குமே ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாருக்குமே கொரியர் சார்ஜ் கிடையாதுங்க. ஸோ தைரியமாக ப்ராடக்டை வாங்கி பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக வாங்கி பாருங்கள். அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணவங்களும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.
இந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நிமிஷம் எனக்காக ப்ரே பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸையும் நான் சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷஸ் எனக்கு கீழே தெரிவிச்சிருங்க. அது போதும். ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கத்தாழை சோப்பு. ஸோ ஹெர்பல் நேச்சுரல் அப்படின்னாவே ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்மளுடைய பியூட்டியோட ராணினே சொல்லுவாங்க இந்த கத்தாழையை. ஸோ அப்படிப்பட்ட கத்தாழை சோப்பு தான் இது. இது போடுறது மூலியமாக உங்கள் ஸ்கின்னில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராமல் இது பார்த்துக்கும். ஸோ இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 100 கிராம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறப்ப 120 கிராம்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு அழகான மோல்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கத்தாழை மட்டும் விடாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பலையோட மோல்டும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேப்பிலையை வந்து தெரியும் நம்மளோட ஸ்கின்னில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலுமே சரி பண்ணக்கூடியது. நம்ம கத்தாழையோட உங்களோட வந்து வேப்பிலையும் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த வெயிலில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி துகள்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நலுங்கு மாவு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலான சோப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் சோப்பு. ஸ்கின் ஒயிட் ஆகணும், வெளியே எங்காவது போகிறீங்க பிரைட்னும் வித்தியாசமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த காஃபி சோப்பு போடுறப்போ ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் தெரியும். ஸோ இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி வைக்க வேண்டிய சோப்பு. உங்களுக்கே தெரியும் நார்மலாகவே காஃபி பவுடர் ஒரு பேக் போட்டாலே ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சோப்பு. இதுவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய், பாதாம் ஆயில், நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயிலெலாம் போட்டு தான் செஞ்சுருப்போம். ஸோ இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஸோ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த சார்கோலுமே இப்போ ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்டில் ஒரு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுமே வந்து ட்ரெண்டியாக போகணும். ஸோ சார்கோல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பியூட்டி ட்ரெண்டில் கொஞ்சம் நல்லாவே பரவிக்கிட்டு இருக்கிறது. இது மஞ்சஸ்தா அதெல்லாமே. ஸோ நம்மளுமே அதை விட்டு வைக்கல. ஸோ சார்கோல் செஞ்சுருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபோமிங் வராதோ அப்படின்னு டவுட் இருக்கும். பட் இதில் நல்ல நுரை வருது. எல்லோரும் அனிமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் எல்லாருமே மனுஷங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எங்கள் பிள்ளைங்க, நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ஃபீட்பேக் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக நெக்ஸ்ட் போடுறேன். பார்க்கவே வந்து டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ மூலிகை சோப்பு இல்லாமல் எப்படிங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா வல்லாரை சோப்பு. வல்லாரை வந்து ஆயில்மெண்ட்டாகவே நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய கோடுகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்கும் ஏதோ நேரத்தில் ஒரு சூடு பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு தழும்பு இருந்தாலும் இதை ரெகுலராக போடுறப்போ தழும்பு சரியாக போயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால இதில் வேப்பிலையுமே இருக்குது. ஸோ துளசி அந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். திரவியன்றா தனியாக எடுத்து கெமிக்கலாக போடாமல் நம்ம அரைச்சி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இதுவுமே தேங்காய் எண்ணெய், கேஸ்டர் ஆயிலில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்க்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய கோடு அரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படு சொரிஞ்சிருவோம், நீட்டமாக கோடு இருக்கும் வயிற்றில். ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ ஆண்களுமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் போகிறீங்க, வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க, வேர்வை அதிகமாக வருது அப்படிங்கிறப்போ இதுவும் போடுறப்போ உங்களுக்கு தேவையில்லாத அரிப்பு, வேர்க்குறு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இதுவும் ஒன்று. ஸோ இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இந்த சோப் மோல்டில் நிறைய குட்டி குட்டியாக டிசைன் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஓமவல்லி, துளசி, அதுக்கப்புறம் வேப்பிலை அந்த மாதிரியான ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை போட்டு செஞ்ச சோப்பு. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் வரக்கூடிய வியர்வை வாடையாக இருக்கட்டும், வியர்வை குருவாக இருக்கட்டும், சூட்டுக்கட்டி இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே சரியாகும். ஒரு குழந்தைங்களே விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த சோப்பை வந்து ஹேண்ட் வாஷ் பக்கத்தில் வச்சுருங்க. இதை வச்சு கழுவ சொல்லுங்கள். ஒரு டாய்லெட் போயிட்டு வராங்கன்னாலும் குழந்தைங்களுக்கு சோப் போட்டு கழுவுற பழக்கம் இருக்கட்டும், அங்கே வச்சு பழகுங்க. இது வந்து கைக்கு வந்து ஒரு சானிடைசராக கையில் இருக்கக்கூடிய கிருமிகளை வராமல் இது பார்த்துக்கும். ஸோ இந்த சோப்பு வந்து நான் எப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கேன்னா, ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் பால்வாடியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப்பை நான் எப்படி ரீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சோப்பாக மட்டும் இல்லாமல் அந்த சோப்பு மூலியமாக என்னென்ன விஷயங்கள் நல்லது செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லீவு அப்படிங்கிறனால பசங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ கோச்சிக்காதீங்க.
மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கேரட் சோப்பு, பீட்ரூட் சோப்பு, பப்பாயா சோப்பு, நலுங்கு மாவு சோப்பு, மஞ்சஸ்தா சோப்புன்னு சொல்லிட்டு எல்லா சோப்புமே ஃபுல் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறது மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ 200 ருபீஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கே இன்றைக்கி கொரியர் சார்ஜ் கிடையாது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பருவாக இருக்குது, இந்த இடமெல்லாம் அச்சு இருக்குது, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் பேக்கில் வச்சுக்க வேண்டிய ஒரு சோப்பு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அதே ப்ரைஸ் தான். நான் 3 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆனாலுமே ப்ரைஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை, அதே தான். ஏன்னா எனக்கு வந்து தரமாக கொடுக்கணும், ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா நான் சின்னதாக ஒரு பொருள் விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நான் தான் பேக்கிங் பண்ணுறேன், நான் தான் கொரியர் சென்ட் பண்ணுறேன், எல்லாமே நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவ்வளோக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ஸோ பார்த்து ஆர்டர் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டர் நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன், நாளானைக்கெல்லாம் வந்துடும். 1 டே தான் மேக்ஸிமம், 1 டே 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துருமே. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட நெய்பர்ஸாக இருக்கட்டும், என்னோட ரிலேட்டிவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நாளை வந்து சந்தோஷமாக தொடங்கலாம், இந்த இயரையும் சேர்த்து. ஓகே, நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.